அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கட்டளை இடுகிறார். நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கட்டளை இடுகிறார். வாலிபனே நீ எழுந்திரு. இன்றைக்கு உன்னை அநேக ஜனங்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். உன் தாய்க்கு ஒரு நிந்தனையான பேச்சு, உன் தாய்க்கு ஒரு வேதனையான பேச்சு, அவளை பராமரிப்பதற்கு கூட ஆள் இல்லைன்னு நான் பார்த்தேன். அவள் மேல் மனதுருகி சொல்லுகிறேன், வாலிபனே நீ எழுந்திரு, எழுந்திரு என்று சொல்ல வார்த்தை கேட்ட அந்த வாலிபன் எழுந்து என்ன செய்கிறான்? 15 வாசிக்கலாமே. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். என்னவா? ஒரே வார்த்தை, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரே வார்த்தை, ஆண்டவரே அப்பா எனக்கு யாரும் இல்லப்பா, ஆண்டவரே உங்களை மாத்திரம் தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் கத்தாவே, எங்கள் வாழ்க்கையிலுக்கு ஒரு சமாதானம் இல்லைப்பா, என் வாழ்க்கையில நிந்தனைகள் கத்தாவே, என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் கத்தாவே என்னை புரிந்து கொள்ளலப்பா, என் தோற்றத்தை வைத்து நிதானிக்கிறார்களப்பா, என் இருதயத்தை அந்த மனுஷனை அறியலப்பா. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம கண்ணீரில் நினைந்திருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம கண்ணீர் வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கொடுக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், வாலிபனே எழுந்திரு, உன் வாழ்க்கை இன்றைக்கு உன் தாயார் வாழ்க்கை உனக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறது என்று நான் கண்டேன். அந்த தாயின் கழுகையை நான் கண்டேன். அவள் மீது மனதுருகினே, அழாதே என்று சொல்லி உன்னை எழுப்புகிற வேளையில் அவன் எழுந்து உட்கார்ந்து பேச அவன் என்ன பண்ணுகிறார்? தாயின் இடத்துல கர்த்தர் ஒப்பு கூட பேசல. நம்ம வாழ்க்கை எத்தனையோ ஜனங்கள் பேசுகிற தவறான முறையில் பேசுகிறார்கள், புரிந்து கொள்ளுதல் நிமித்தமாய் சில விஷயங்கள் பேசுகிறார்கள். நம்மளை பார்ப்பாங்க, இவ்வளோதான் ஹைட்டு, இவ்வளோதான் கலரு, இவ்வளோதான் குண்டு, இவ்வளோதான் இவ ஒல்லி அப்படின்னு வெளி தோற்றத்தை மாத்திரம் பார்த்து நம்மளை ஒரு கணக்கு போடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அநேக ஜனங்கள் அந்த வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகிறவருக்கு அநேக ஜனங்கள் பார்வை எப்படி இருக்குது? தேவன் பார்க்கிற மனதுருகிற தேவன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம தேவன் மனதுருகி அவர் என்ன சொன்ன நம்ம வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்துல நம்ம இருக்கிறோம், கர்த்தரிடத்துல வந்திருக்கிற. இப்போ லாசரை உயிரோடு எழுப்பாங்க, அவர் கண்ணீர் அடிப்பார். ஏன்னு சொன்னா அநேக பெண்கள் அழுகிறத நினைத்து அவர்